ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமானுடைய திவ்யமான ஆலயங்களை வழிபடும் முறைகளை 2 பெரும் நூல்கள் வர்ணிக்கின்றன. 2 பெரும் வழிமுறைகள் உபதேசிக்கப்படுகின்றன. ஒரு ஆகம சாஸ்திரம் அதற்கு பாஞ்சராத்திர ஆகமம் என்பதாக பெயர், மற்றொரு ஆகம சாஸ்திரம் அதற்கு வைகானச ஆகமம் என்பதாக பெயர். இவை 2மே பகவத் சாஸ்திரங்கள் தான். இவை 2னாலேயும் பகவத் ஆராதனங்கள் செய்யப்படுகின்றன. ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் முதலான திவ்யதேசங்களில் பாஞ்சராத்திர ஆகம வழிபாடும், திருமலை எனப்படக்கூடியதான திருப்பதி மலை மீது இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு வைகானச ஆகம வழிபாடு நடைபெறுகின்றது. இப்படியாக இந்த 2 பெரும் ஆகமங்களும் பகவதாராதன கிரமத்தை நமக்கு உபதேசிக்கின்றன. அதில் இப்பெருமான்களுடையதான ஆலயங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சரித்திரங்களில் பார்க்கும் பொழுது, புராணங்களை பார்க்கும் பொழுது, ஸ்வயம் வியக்தம் என்பதாக சில க்ஷேத்திரங்கள், ஸ்வயம் வியக்தம் என்றால் தானே தோன்றியவை என்பதாக பெயர். ஸ்ரீரங்கம், ஸ்ரீபுஷ்டம், தோதாத்ரி எனப்படக்கூடிய வனமாமலை, பத்ரிகாசிரம் என்னும் பத்ரிவனம், சிங்கவேல்குன்றம் என்னும் அகோபில கஷேத்திரம், திருமலை என்னும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கஷேத்திரம், காஞ்சிபுரம் முதலான திவ்யதேசங்கள் ஸ்வயம் வியக்தமாக கொண்டாடப்படுகின்றன. புஷ்கரம் முதலான கஷேத்திரங்கள், நைமிஷாரண்யம், இவையெல்லாம் ஸ்வயம் வியக்தங்கள். அதாவது பெருமான் தானாகவே இங்கே தோன்றியவன் என்பதாக பெயர். அது தவிர சைத்தம் என்பதாக சித்த புருஷர்கள் ஒரு சிலர் தாங்கள் பகவானை ஆராதித்ததினாலே அவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக பகவத் ஆவிர்பாவம், அல்லது மகரிஷிகள், மார்க்கண்டேயர் இங்கே தவம் செய்தார், இங்கே ஷாலிஹோத்திர மகரிஷி தவம் செய்தார், இங்கே பிருங்கி மகரிஷி தவம் செய்தார், இங்கே பிருகு மகரிஷி தவம் செய்தார் என்று அவரவர்கள் செய்த தவத்திற்கு அனுகுணமாக பரமாத்மாவுடைய ஆவிர்பாவம் ஏற்படுகிறது. அது தவிர மானுஷம் என்பதாக நாம் பெருமானை கொண்டாடுகிறோம், ஆங்காங்கு ஆலயங்களை நிர்மாணம் செய்கிறோம், ஆங்காங்கு திவ்யமான அந்த பெருமானுடையதான திருமேனி திவ்ய திருவுருவங்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்து நாம் மகிழ்ந்து வருகிறோம். இதற்கு மேலேயும் இந்த திருத்தலங்களில் ஒரு சில விசேஷங்கள் உண்டு. அவைகளுக்கு 108 வைணவ திருப்பதிகள் என்பதாக பெயர். அந்த 108 வைணவ திருப்பதிகளுக்கு என்ன காரணம்? இவை மட்டும் 108 மட்டும் கொண்டாடப்படுவதற்கு யாரு காரணம் என்றால், 12 ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் செய்யப்பட்டதான திவ்யதேசங்கள் எவை உண்டோ அவை அனைத்தும் பிரதானமானவை. அப்படி ஆழ்வார்கள் எல்லோராலையும் மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவ்யதேசங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தோமேனால் அவை முழுவதும் 108 என்னும் ஒரு கணக்கில் விளங்குகின்றன. இவையெல்லாம் சுவாமி ராமானுஜருடைய காலத்தின் பின்பு ஏற்பட்டவை. 108 வைணவ திருப்பதிகள் என்று நாம் இவற்றை ஒரு வியவஸ்தை என்றால் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த 108 முக்கியமானவை என்று சொல்லுகிறோம். அதனாலே ஏனைய திவ்யதேசங்களுக்கு குறைவு இல்லை. ஏற்கனவே இந்த உபன்யாசத்தில் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். ஸ்ரீமுஷ்டம் என்னும் திவ்ய கஷேத்திரம் வராக பெருமானுடைய ஆவிர்பவித்தருடைய திவ்ய கஷேத்திரம், அது ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். புராணங்களில் ஸ்ரீமுஷ்ட கஷேத்திரத்திற்கு பெரும் மகிமைகள் அநேகம் உண்டு. பல மகனீயர்களுடைய அவதாரத்தினாலே இந்த திவ்யதேசம் பெருமை பெற்று திகழ்கிறது. மன்னார்குடி என்னும் சம்பகாரண்யம், தட்சிண சம்பகாரண்யம் அல்லது தட்சிண துவாரகை என்றதாக பெயர். அந்த கஷேத்திரம் ராஜகோபால சுவாமியுடைய பெருமை இன்றளவும் விஞ்சி நிற்கிறது. இது பங்குனி மாசத்தில் அப்பெருமானுக்கு உயர்ந்ததான பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. வேறு எந்த திவ்யதேசத்திலும் நடைபெறாத வகையில் 18 நாட்கள் இப்பெருமானுக்கு உற்சவம், பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. இது போன்ற அபிமான திருத்தலங்கள் என்பதாக சொல்லுகிறோம். மதுராந்தக திருத்தலத்தை நாம் கொண்டாடும் பொழுது அது துவயம் விளைந்த திருப்பதி. ஆழ்வார்கள் தம் திருவாக்கிலிருந்து இவைகள் பாடல் பெற்றவைகள் அல்ல. ஸ்ரீமுஷ்டம் எந்த ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்யவில்லை. மன்னார்குடி ராஜகோபால பெருமானை எந்த ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்யவில்லை. துவயம் விளைந்த திருப்பதியான மதுராந்தகம் ராமனையோ கருணாகர பெருமானையோ எந்த ஆழ்வார்களும் மங்களாசாசனம் செய்யவில்லை. ஆனாலும் அவற்றிற்கு ஒரு குறைவும் இல்லை. ஏனென்றால் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் என்பது ஒரு வியாஜமே தவிர்த்து அவைகளினாலே மங்களாசாசனம் செய்யப்படவில்லை என்பதினாலே அந்த க்ஷேத்திரங்களுக்கு மகிமைக்கு குறைவு கிடையாது, அதன் பெருமைக்கு குறைவு கிடையாது. அவைகள் எல்லாம் கொண்டாடப்படுகின்றன. துவயம் விளைந்த திருப்பதியாக பகவத் ராமானுஜருக்கு ஆச்சரியகரமான பெரிய நம்பிகள் திருவிலச்சர்கள் பிரசாரித்ததான திருத்தலம் தானே மதுராந்தகம். இப்பொழுதுதானே நாம் நம்முடைய ராமானுஜ வைபவத்தில் சென்று சேவித்தோம். இதுவோ மகிழம், இதுவோ மதுராந்தகம் என்பதாக சுவாமி மாமுனிகள் இந்த க்ஷேத்திரத்தை கொண்டாடுகிறார்னு சொல்லும். அந்த மகிழத்தை சேவிக்கும் பொழுது, கிளியாற்றை சேவிக்கும் பொழுது, மதுராந்தகத்தில் உள்ளதான ஏரிகாத்த ராமனை சேவிக்கும் பொழுது, இதுதான் இங்கேதான் எங்கள் பெரிய நம்பிகள் எங்கள் ராமானுஜருக்கு பஞ்ச
சம்ஸ்காரங்கள் என்னும் திருவெளிச்சல்களை பிரசாதித்தார். இப்படி பல திவ்யதேசங்கள் உண்டு, சுயம்வக்த கஷேத்திரங்கள் உண்டு, அபிமான திருத்தலங்கள் உண்டு. அவையெல்லாம் போற்றுதலுக்குரியவனாகத்தான் திகழ்கின்றன. 108 என்பது ஒரு கணக்கு, அவ்வளவுதானே தவிர்த்து இதனாலே ஒன்றும் பெரிய ஒரு சுவாரஸ்யமோ அல்லது சுவாரஸ்யம் இல்லாத ஒரு நிலையோ உண்டாக போவதில்லை. ஒரு கணக்கினாலே நாம் அதை அனுபவிக்கிறோம். ஏனென்றால் ஆழ்வார்கள் சம்பந்தம் பெற்ற கஷேத்திரங்கள் என்பதனாலே. தற்பொழுது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தினந்தோறும் 4 திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்கிறார்கள் என்று பார்த்தோம் அல்லவா? திருவரங்கம் என்னும் திருவரங்க திருப்பதி, அது உயர்ந்ததான போகமண்டபம். அடுத்தது திருமலை எனப்படக்கூடியதான ஸ்ரீனிவாசனுடைய சன்னிதானம், அதற்கு புஷ்பமண்டபம் என்பதாக பெயர். அடுத்தது 3வது தேவப்பெருமாள் வரதனுடைய ஆவிர்பவ பாவத்தினாலே பிரதானமாய் விளங்கும் ஒரு திவ்ய கஷேத்திரம், அது காஞ்சி வரதன் என்னொரு சன்னிதானம். அடுத்தது இப்பொழுது ராமானுஜ வைபவத்தில் ராமானுஜராலே ஏற்படுத்தப்பட்டதான ஒரு கஷேத்திர விசேஷம். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யவில்லை என்றால் கூட ராமானுஜருடைய ராஜதானி, ராமானுஜருடையதான கோட்டை என்பதாக அந்த கோட்டை என்னும் ஒரு பெருமையை ராமானுஜருக்கு பெற்றுத்தரும் கஷேத்திர விசேஷமாம் திருநாராயணபுரம், மேலக்கோட்டை திருநாராயணபுரம். தான் இட்டுக்கொள்ள வேண்டியதான திருவன்காப்பு குறைந்து வருவதை கண்டு சுவாமி ராமானுஜர் உள்ளம் வருத்தத்துடன் உறங்க, அவருடைய சொப்பனத்தில் கனவில் பெருமான் தோன்றி, இங்கே அருகே ஒரு திவ்யதேசம் அமைந்திருக்கிறது, ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் மலை மீது யோகநரசிம்ம சுவாமி, மலையின் அடிவாரத்தில் கல்யாணி என்னும் மங்களகரமானதொரு புஷ்கரணி உள்ளது. அந்த புஷ்கரணி கரையில் ஒரு புற்றில் நான் மறைந்துள்ளேன் என்று பெருமான் சொல்லுகிறான். காலத்தின் கோலாகலம், கலியினால் ஏற்பட்ட தோஷ விசேஷங்கள், இவற்றினாலே ஆங்காங்கு ஆலயங்கள் மண்மேடிட்டு விட்டன. ஆலயங்களை கவனிப்பவர்கள் யாரும் இல்லை. அவைதிக சம்பிரதாயம் என்பது அதிகமாகி விட்டதினாலே இந்த ஆலயங்களை நன்கு கவனித்து அதனை செப்பனிட்டு அதனுடையதான நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, சம்பத்சரோத்சவாதிகளை செய்து முடிப்பார் யாரும் இல்லாத காரணத்தினாலே ஆலயங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து நேரிட்ட காலங்கள் அது. தற்காலத்தில் ஆங்காங்கு ஆலயங்களை நல்ல முறையில் திருப்பணிகள் செய்து ஆங்காங்கு உள்ளவர்கள் வெளியூருக்கு சென்று இதுவரையிலும் தங்கள் ஊரையோ தங்கள் ஆலயங்களையோ கவனித்துக் கொள்ளாதவர்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் திருந்தி அவரவர்கள் ஊருக்கு திரும்பி வந்து தங்கள் சம்பாத்தியத்தை எல்லாம் வைத்து அந்த திருக்கோயில்களை செப்பனிட்டு வருகிறார்கள். ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திர மகோத்சவ வைபவ சமயத்தில் இது போன்று ஆலயங்கள் புதுப்பொலிவு பெற்று திகழ்வது மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆத்மார்த்தமாக அடியன் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அதனால் பெருமான் ராமானுஜருடைய சொப்பனத்தில் எழுந்தருளி, நான் இங்கே கல்யாணிக்கரையில் ஒரு புற்றில் வாசம் செய்கிறேன். அதாவது பெருமான் எழுந்தருளி இருந்த இடத்தில் அப்படியே மேலாக புற்று மூடிவிட்டது. எத்தனை காலங்கள் யாருமே அந்த இடத்திற்கு வந்து மனித சஞ்சாரமே இல்லாமல் இருந்திருந்தது என்றால் பெருமானுடைய தெய்வீகமானதொரு திருமேனி, அந்த திவ்ய திருமேனி அதுவே புற்றாகி விட்டிருக்கும். அது தவிர என்னுடைய திருக்கோவிலும் மண்மேடிட்டு விட்டது, கோவிலும் மண்மேடிட்டு விட்டது. ஆம், அப்படியே பூமிக்குள்ளே புதைந்து விட்டதை போன்று அந்த கோவில் மூடப்பட்டு விட்டது, தூர்ந்து விட்டது கோவில்கள். அந்த கல்யாணிக்கரைக்கு நீர் வந்தீரானால், ராமானுஷா நீ வந்தாயானால், அங்கே உனக்கு திருமண்காப்பு என்பது அள்ள அள்ள குறையாமல் நீ எடுத்துக்கொண்டு அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றளவும் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் திருமண்காப்பிற்கு குறையே இல்லை. ஸ்ரீவைஷ்ணவர்களாக அடியோங்களை போன்றவர்கள் எப்பொழுது திருநாராயணபுரத்திற்கு சென்றாலும் 2 கதிர்கள் நல்ல திருமண்காப்பை வாங்கி கொண்டு வந்து அந்த மேலக்கோட்டை திருநாராயணபுரத்து திருமணைத்தான் இட்டுக்கொள்வது என்பதாக ஒரு சம்பிரதாயம். அதுதான் விசேஷம். தற்பொழுது அயோத்தியில் கிடைக்கிறது, புஷ்கர முதலான க்ஷேத்திரங்கள் கிடைக்கிறது, நிறைய இடங்கள் கிடைக்கிறது. ஆனால் மன்னிக்க வேண்டும், இதனை சொல்வதற்கு அடியேன் மனது வருத்தப்படுகிறேன். இதிலேயும் கலப்படம் கலந்து விட்டது. ஒரு சிலர் வியாபார நோக்கத்தில் கலப்படங்களாக தருவதினாலே அவரவர்கள் நெற்றியில் பலவிதமான புண்ணுகளும் உண்டாகின்றன. இது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். சுத்தமான திருமண்காப்புகள் இன்றும் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் கிடைக்கின்றன. ராமானுஜருக்கு என்றைய தினத்தில் அந்த பெருமான் சொப்னத்தில் ஒளி செய்தானோ அன்றிலிருந்து இன்று வரையிலும் அது குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கிறது. இது நிஜமாகவே பெருமைப்படத்தக்கது, மிகவும் போற்றுதலுக்கு உரியதான ஒரு நிகழ்ச்சி ஆயிற்று. சுவாமி ராமானுஜர் மறுநாள் காலையில் பரபரப்புடன் எழுந்தார். தனக்கு பெருமான் சொப்பனத்தில் சாதித்த விஷயத்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டார், ஆனந்தப்பட்டார். தொண்டனூர் ஏரியில்
தான் தீர்த்தமாடி தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டார். வெகு விரைவில் அரசனை அழைத்து, அரசனே, இங்கே அருகே ஒரு ஊர் உள்ளதாமே, அமைந்திருக்கிறதாமே, அதனுடையதான விஷயங்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்க, அரசனோ அது தனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ பூர்வர்கள் இங்கே ஒரு ஆலயம் இருந்ததாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னான். பூர்வர்கள் ஒரு ஆலயம் இங்கே இருந்ததாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னான். இப்படியாக அரசனுக்கும் அது ஒரு செய்திதான். நாடாளக்கூடிய அரசன் தன்னுடைய ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டாமா? ஏன் அறியவில்லை என்றால், அரசனுடைய மனோபாவத்தை மாற்றி அரசனுக்கு ஒரு மதிப்பிரமத்தை உண்டாக்கி அவன் முழுவதுமாக அவைதிக மதத்தை சார்ந்திருக்கும்படியாக நடுவில் அவன் பாறை மாற்றப்பட்டான் அல்லவா? அந்த ஒரு காரணத்தினாலே இவை அனைத்தும் மாறிவிட்டன, இவை அனைத்தும் மண்மேடிட்டு விட்டன. இப்படி ராமானுஜர் சொன்ன மாத்திரத்தில் அரசன் ஆனந்தப்பட்டான், ஆச்சரியப்பட்டான். ராமானுஜருடைய திருவடியை தான் அடைந்தது முதற்கொண்டு தனக்கு அடுத்து நேரிடக்கூடிய நல்ல அனுபவங்களை எல்லாம் எண்ணி பூரித்தான். இது காரம் தன் ராஜ்யத்தில் மறைந்திருந்த எம்பெருமான் தானே வெளிப்படுவதற்கு ஒரு சமயத்தை சொல்லி இருக்கிறாரே என்று நினைத்தவனாக, சந்தோஷப்பட்டவனாக, வெகு வேகமாக ராமானுஜர் காட்டிய வழியில் அங்கே கல்யாணி என்னும் மங்களகரமான புஷ்கரணியை நோக்கி அரசன் தன் பரிவாரத்துடன் குருவான ராமானுஜரை பின்தொடர்ந்து பிரயாணம் செய்தான். தை மாதத்தில் உத்தமமானதொரு முகூர்த்தத்தில் ராமானுஜர் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்னும் திவ்ய கஷேத்திரத்திற்கு விஜயம் செய்கிறார். இந்த விஜயம் யதிராஜ விஜயம், இந்த விஜயம் சம்பத்குமார விஜயம், இந்த விஜயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் விஜயம். ஓர் முக்கிய அறிவிப்பு.